உங்கள் தோழி அம்மு. இன்றைக்கி நாம் கிராமத்து முறையில் வாத்துக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு தேவையான பொருள் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியது, தக்காளி, இஞ்சி, பூண்டு. இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே இடிச்சுக்கணும், மிக்சியில் அடிச்சிடக்கூடாது. இப்போ நாம் கிராமத்தில் என்ன செய்வாங்கனாக்கா அம்மியில் வச்சு லேசாக வச்சுக்குவாங்க. இப்போ நம்மள்கிட்ட அம்மி இல்லை, அதனால் இந்த உரல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இடித்து வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப நைஸாக இடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கிற மாதிரி இடித்து வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், வாத்துக்கறி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் அன்பு தோழிகளே அம்மியில் வச்சு தான் அதை அரைக்கணும். அம்மியில் வச்சு அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்க சும்மா மிக்சியில் தான் போட்டு அடிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம வறுத்துக்கணும். மெயினாக வாத்துக்கறி குழம்புக்கு மிளகு தான் சேர்க்கணும். மிளகு, தனியாக, மிளகாய் அதெல்லாம் வச்சு இப்போ நாம் வறுத்துட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், சீரகம், மஞ்சத்தூள். வாத்துக்கறி குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் தூக்கலாக போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் கவிச்சிருக்கும், அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் இதாக போட்டுக்கிறோம். இப்போ கிராமத்தில்னாக்கா நல்லா அம்மியில் வச்சு நம்ம விரலி மஞ்சளை நல்லா நச்சுட்டு போடுவாங்க. இங்கே நம்மள்ட்ட அம்மி இல்லாததுனால நம்ம இப்போ நார்மலாக கடையில் வாங்கின தூள் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் அன்பு தோழிகளே, இதை நான் வறுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், சட்டி சூடேறிச்சு. இப்போ நம்ம அதில் மிளகு போட்டு வறுத்துட்ருக்கோம். மிளகை ரொம்ப வறுத்துடக்கூடாது, லேசாகவே இருக்கிற போதே நம்ம என்ன பண்ணோன்னா தனியாவை போட்டுறணும். தனியாக போட்டு ரொம்ப தனியாகவே ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. அந்த பச்சைத்தன்மை இருக்கிற வரல பார்த்துக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா குழம்புல நம்ம மசாலா அரைச்சி போடுற போது அது இதாகிடும். இப்போ அது கூட நம்ம பட்டை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டோம். பட்டை மிளகாய் சேர்த்து ஒரு போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டோம்னாக்கா குழம்புல அந்த கருக வாடை இருக்கும். இப்போ நம்ம கிராமத்தில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு ஊற்றுற போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மிக்சியில் தான் அடிக்க போகிறோம், அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, தீயையும் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. ஸ்லோவான இதிலே வச்சு பாருங்கள். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ சட்டி சுடறிச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த கறி சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் வாத்துக்கறி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லெண்ணெய்க்கு நல்லா சீக்கிரம் வேகும். ரெண்டாவது கொஞ்சம் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அன்பு தோழிகளே, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ கடுகு, கருவேப்பிலை, அதுக்கடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டான்னு பாருங்கள், சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம்.
வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுனாக்க ஒரு பொன்னிறமாக தெரியும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே தக்காளியை போட்டோம்னாக்க வெங்காயம் வதங்காது. அதனால தான் வெங்காயம் எப்போயுமே எந்த சமையல் செஞ்சாலுமே வெங்காயம் வதங்கின பின்பு தான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன சமையல் செய்தாலுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கின பின்பு தான் நம்ம எந்த காய் சேர்த்து குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, கறி யானம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா வதங்கின பின்பு போட்டோம்னா தான் அது காய் நல்லா வதங்கி வரும், வேகும். இல்லைன்னா அந்த புளிப்பு இந்த தக்காளியில் இருக்குது பார்த்திங்களா, அது போய் என்ன செய்யும்னா வேக விடாமல் செஞ்சிடும். அதனால் இதை நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறியை அது கூட சேர்த்துக்கலாம். கறி நல்லா எண்ணெயில் வேகணும். அதுக்குள்ளேயே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது மற்ற கறிகளை விட இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வேக விட்டு பாருங்கள். இது கூட இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியை விட பூண்டோடைய அளவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா பூண்டு வந்து இது குழம்புல கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அது கூட சீரகம் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்குவோம். நல்லா வேகிற வரையில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாந்தையும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிடம் நல்லா வேகட்டும். பாருங்கள் தொழிலே, பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, அதை எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், கிராமத்து முறை தானே இது சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்து இதில் தானே அரைச்சி காமிக்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா, டவுனில் வைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் தூள் அரைச்சி வச்சுருப்போம். அதுபோல் இந்த சாம்பார் தூள் இது மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம போட்டு சேர்ப்போம். இல்லைனா கடையில் வைக்க பார்த்திங்களா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அதை தான் வாங்கி சேர்ப்போம். அப்படி இல்லாமல் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க, நம்ம மாதிரி இந்த கடையிலெல்லாம் வாங்கி சமைக்க மாட்டாங்க. அவங்க இந்த மல்லி, மெயினாக மல்லி, மிளகு இதுதான். இதை வந்து அம்மியில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அரைச்ச மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி வைக்கிற குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே மசாலா சேர்ந்தோன்னா கறியை வந்துட்டு மசாலா போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம்
இருக்கட்டும். நல்லா வெந்த உடனே அந்த மசாலா அது கூட சேர்ந்துடும். பாருங்கள், நான் ரெடியான உடனே அப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லது அந்த தோழிகளே. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம கவிச்சியெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் கொஞ்சம் கவிச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடணும். நல்லெண்ணெய், மேக்ஸிமம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. சூடு பிடிக்காது. ஒரு வித்தியாசமான கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறது. பாருங்கள், அப்புறம் நான் ரெடியான உடனே காட்டுறேன். நம்ம கிராமத்து பானையில் செய்த வாத்துக்குழம்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுவையான ரொம்ப டேஸ்டான வாத்துக்கறி குழம்பு தயாராக உள்ளது. நல்லா இது இட்லி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் வச்சு சாதத்தில் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய தோழிகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் உங்கள் தோழியாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.